ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சின்ன வயசுல ஃபீல்டிங் பண்ணும்போது பந்தையே பிடிக்க தெரியாத ஒரு நபர். அதே மாதிரி கிரிக்கெட்ல பெருசா நாட்டம் இல்லாம ரக்பி, டென்னிஸ், கோல்ஃப்னு சொல்லிட்டு மற்ற விளையாட்டுகள்ல ரொம்ப நாட்டம் கொண்ட ஒரு நபர். ஒன்ஸ் அவரு விளையாட வரும்போது பெருசா அவருக்கு வந்துட்டு இந்த டிஃபென்சிவே வரல. எப்படா டிஃபென்ஸ் ஆடுறதுன்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு கிரிக்கெட்ல டிஃபென்ஸ்ன்றது ஒரு பேசிக் ஒரு விஷயம் இல்லைங்களா, அதுவே வரல. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு வராத ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். அவர் என்ன சொல்றாருன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் சொல்றாரு. விராட் கோலி இந்த ஒரு இப்போதைக்கு விளையாடுற பிளேயர்ஸ்ல வந்து இவர் தான் சிறந்த வீரர்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜான் டி ரோட்ஸ் இந்த ஒரு செஞ்சுரி சம்திங் நினைக்கிறேன், இவர் தான் தலை சிறந்த ஃபீல்டர்னு சொல்றாரு. இப்படி ஸ்டார்டிங்ல பெருசா கிரிக்கெட்டே வராத ஒருத்தரை அந்தந்த துறைகள்ல லெஜண்ட்ஸாவும் கோட்டாவும் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்துட்டு இவர் தான்ப்பா கோடுன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு நபர் வந்துட்டு வளர்ந்து காட்டியிருக்கிறாரு. ஸோ அவரு நன் அதர் தேன் ஏபி டிவிலியர்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அநேகமா இந்த கிரிக்கெட்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸுக்கு தான் ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஏபிடி அவர்களும் இருப்பாருன்னு நான் வந்துட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு அவருடைய பர்த்டே, அவருடைய லைஃப் ஸ்டோரி பார்க்க போறோமா பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவர் லைஃப்ல நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்க போறோம். அது கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நான் நம்புறேன். ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஸா அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாமே. ஸோ இன்னைக்கு ஏபி டிவிலியர்ஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சில பல நிகழ்வுகளை கோர்த்து பார்க்க ஆரம்பிச்சலாமா? February 17 சவுத் ஆப்பிரிக்கால 1984 பிறக்கிறாரு ஏபி டிவிலியர்ஸ். இவருடைய ஃபுல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ். இதுதான் வந்து ஏபிக்கான சுருக்கம். அப்புறம் டி ஃபார் டிவிலியர்ஸ்னு போட்டுக்கலாம். இவர் பிறந்த ஃபேமிலியே வந்து எந்த மாதிரி ஃபேமிலினா ரொம்ப வந்துட்டு கம்பீட்டிங்கான ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அதாவதுனா வந்து இப்போ நார்மலா ஜாலியா இருப்போம்ப்பா, ஆனா வந்துட்டு விளையாட்டுன்னு வந்துருச்சுன்னா நீ பெருசா நான் பெருசா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு போட்டி இருக்கும், பட் பொறாமை இல்லாம வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களாம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது கோல்ஃப் விளையாட போவாங்களாம் ஃபேமிலியா. அப்படி போகும்போது வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கரமா சண்டை வருமா. என்னதான் சண்டை வந்தாலுமே அதெல்லாம் கிரவுண்ட்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாய் புருஷ் அது மாதிரி வந்து ஜாலியாக வந்துட்டு அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஏபிடி அவர்களுக்கு 2 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒருத்தர் 6 வயசு மூத்தவர், இன்னொருத்தர் வந்துட்டு 9 வயசு மூத்தவர். ஸோ கடைக்குட்டின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல அதுவும் 3 வயசுல இருந்தே நம்ம தலைவர் வந்து கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வயசுல எவ்வளவு ஸ்டிக்கை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி ஆடி இருக்காரு. அதே மாதிரி ரக்பி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, ஏன்னா அவங்க அப்பா ஒரு ரக்பி பிளேயர்னு சொல்றாங்க. அதே மாதிரி டென்னிஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே நாட்டம் கொண்ட ஒரு நபர் தான் வந்துட்டு ஏபிடி வந்துட்டு வளர்ந்து வராரு. சரி, ஓகே, என்னடா ஏதோ சம்பவங்களை பத்தி பேச போறேன்னு சொன்னா இப்போ ஏதோ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பவங்களை பார்க்க போலாமே. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஏபி டிவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டைம் எனக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்காவே இருந்திருக்கு. என்னடா ஷாக்கிங்னா, ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட்ல எக்ஸல் ஆகலாம், ஒரு விஷயத்துல எக்ஸல் ஆகலாம், எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்ரவுண்டரா எப்படி கிரிக்கெட்ல மிஸ்டர் 360 டிகிரின்னு சொல்லிட்டு பேர் எடுத்தாரோ அதே மாதிரி படிப்புலையும் வந்துட்டு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்னாலும் நல்லா விளையாடுவாரு, ஸ்விம்மிங் சூப்பராக பண்ணுவார், ரக்பி நல்லா விளையாடுவார், டென்னிஸும் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லிட்டு கால் வச்ச இடத்தெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லிக்கிறியப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிலியர்ஸ் அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ எல்லா பக்கம் வந்துட்டு செமையா வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இதுதான் வந்துட்டு அவர் பற்றின சின்ன ஒரு முன்கதை சுருக்கம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சம்பவமாக போயிடலாமே. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு வரைக்குமே டிவிலியர்ஸ் அவர்களுக்கு இந்த கோல்ஃபு, டென்னிஸ் அதுன்னு சொல்லிட்டு இது மேலதான் கொஞ்சம் நாட்டமா இருந்திருக்கு. அவங்க அண்ணா வீட்டுல 2 எல்டர் பிரதர்ஸ் சொன்னா இல்லைங்களா, அவங்க பக்கத்துல கிரிக்கெட் விளையாட போகும்போது என்ன இருக்கு, இவரையும் ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் இந்த பந்து பொறுக்கிறதுக்கு, அப்புறம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பய கூட்டு போயிருக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அண்ணா கூட போக ஆரம்பிச்சதுல இருந்து டிவிலியர்ஸ் அவர்களுக்கு கிரிக்கெட் மேல ஒரு லவ் வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே நமக்கு வந்து இன்னைக்கு டீம்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்து மிஸ்ஸிங்கு, ஒரு ஆள் குறையுது, சரி நம்ம தம்பியை கூட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம டிவிலியர்ஸ் அவர்களை வந்து கூட்டு போறாங்க. ஸோ ஏபிடியும் போறாரு, ஃபீல்டிங் நிப்பாட்டுறாங்க. பெருசா வந்துட்டு பந்து எதுவுமே பிடிக்கல, கேட்சும் விட்டுறாரு, உருண்டு வர பந்தை வந்து விட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி பெருசா அந்த டீம்ல திட்டுவாங்க இல்லைங்களா, எப்பா இவங்கெல்லாம் இதை கூட்டு வந்த ஒரு மாதிரி பந்தையும் பிடிக்க மாட்டான், தடுக்கவும் மாட்டான், வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீலிங்ஸா எமோஷனலா வந்துட்டு ஆயிடுறாரு நம்ம ஏபிடி. அண்ட் அந்த நாள் முடிவில் அந்த மேட்சையும் வந்துட்டு அவங்க டீம் தோத்துடுறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்
ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன வயசில் ஏபிடிக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து என்னை வந்துட்டு போனேன், என்னால் வந்து வரவே முடியல, எனக்கு வந்துட்டு ஏதாவது வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நீ போயிட்டு வந்துட்டு ரக்பி விளையாடு. ஏன் ரக்பின்னா, உனக்கு இந்த பாலை பார்த்தா ஒரு பயம் இருக்குது, அதை பார்த்தா வந்து ஃபேஸ் பண்ணுறது உனக்கு ப்ராப்பராக தைரியம் இல்லை. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற, போயிட்டு கிரிக்கெட்டை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு நீ போய் ரக்பி தைரியமாக விளையாடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அண்ட் மேபி என்னவோ தெரியல, ரக்பியில் அந்த பாலை வந்து தைரியமாக தூக்கிட்டு ஓடும் போதும் அந்த அடிச்சு பிடிச்சி உரண்டு புறன்லாம் ஓடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிரிக்கெட்டுக்கு ஃபீல்டிங் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா பாலும் சின்னது, அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காது பந்த பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் லைஃப்பில் இவர் அப்பா வந்துட்டு இவர் நல்லா வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராகவும் பையனுக்கு எதை எப்படி கற்றுக் கொடுத்தா புரியும்னு சொல்லிட்டு இந்த டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபாதராக இருந்திருக்காரு. ஸோ இந்த வகையில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எபிசோடாக நான் வந்துட்டு பார்க்குறேன். ஓகே, செகண்ட் எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்டி ரோட்ஸ். ஏபி டிவிலியர்ஸ் அவர்களுக்கு ஜான்டி ரோட்ஸை ரொம்பவே வந்துட்டு பிடிச்ச ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. அப்படி ஸோ ஒரு நாள் இவருக்கு வந்து ஒரு 11 வயசுன்னு சொல்கிறாங்க. 11 வயசு இருக்கும்போது ஏதோ ஒரு மேட்ச் பார்க்கறதுக்காக வந்துட்டு இவங்க அப்பா வந்து இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி போய் கூப்பிட்டு போகும்போது அங்கே ஐ திங்க் நெட்ஸ்ன்னு நினைக்கிறேன், நெட்ஸில் வந்து ஜான்டி ரோட்ஸ் பவுலிங்கோ ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து இந்த ஸ்டேடியமில் கேப்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, ஸோ அப்படி வைக்கும்போது ஜான்டி ரோட்ஸ் அவரோட கேப் சம் கிரீன் கலர் வித் கோல்டன் ஸ்டைப்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, ஜான்டி ரோட்ஸ்னு போட்டு சம்திங் கேப்பு. அதை ஆசாசியாக வந்துட்டு நம்ம ஏபிடி வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சும்மா என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயாவது விளையாட போனால் போட்டு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி அவரும் அந்த கேப்பை போட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவங்க அண்ணாவோட விளையாட போவாங்கள்ல, ஸோ அங்கே போய் போட்டு போயிருக்காரு. போட்டு போகும்போது ஸ்லிப்லேயும் இங்கே நின்றுருக்கு. அப்படி நின்றுருக்கும்போது பேட்ஸ்மேன் பந்து தூக்கி அடிக்கிறாங்க, இவர் கைக்கு வந்து பால் வருது. அந்த பாலை கேட்ச் பிடிக்காம ஏபிடி அவர்கள் மிஸ் பண்ணிடுறாரு. உடனடியாக அந்த பவுலர், எந்த ஒரு பவுலர் பால் போட்டாரோ அந்த பவுலரை வந்து ஏபிடியை பார்த்து அந்த போட்டிருந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டு அதை ஒரு நசுக்கி, இந்த தொப்பியை போடுறதுக்கான தகுதி உனக்கு இன்னும் வரல, எப்போ உனக்கு அந்த தகுதி வருதோ அப்போ நீ இவர் தொப்பியை போடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏபிடி அவர்களுக்கு உள்ள பயங்கரமான ஒரு சோகம், ஐயோ என்னடா நம்ம வந்து விட்டுட்டோமே, ஜான்டி ரோட்ஸ் எவ்வளோ பெரிய ஃபேனு, நம்ம வந்து எப்போ பெரிய ஃபீல்டரு, ஐயோ நம்மள மாதிரி அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிருக்கிற. அப்படி இதுக்கப்புறமும் இவங்க அப்பா மற்றவங்களாம் சேர்ந்து இவரை வந்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணி ஓரளவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு தேத்தி அடுத்த கட்டத்துக்கு போக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இவ்வளோ 11 வயசில் ஒருத்தர் வந்து பேசினார் இல்லைங்களா, அந்த தொப்பியெல்லாம் போட்டு நசுக்கிட்டு போனார்ல, அப்போது நம்ம ஏபிடி கண்ணுக்கு அந்த ஒரு நபரை வந்து வில்லனாக தான் தெரிஞ்சிருப்பாரு. சரியில்லைங்க நீங்கள் ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குல்ல. இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அதே நபர் தான் ஏபிடி அவர்கள் கிளப் கிரிக்கெட் ஆடும்போது சேம் இவரும் வந்து அங்கே விளையாடிருக்காரு. அப்போது அவருக்கு வந்து வயசு 30ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ஏபிடி அவர்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஒரு கிரிக்கெட்டிங் பெரிய அரேனாக்குள்ளே வர இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அவர் தான் முக்கியமான அட்வைஸ்லாம் வழங்கி, தம்பி இப்படி ஆடு, இப்படி பண்ணு, நீ அப்படி நல்லா வரணும், இந்த பால் இப்படி போகும்னு சொல்லிட்டு எல்லா அறிவுரைகளையும் வழங்கின ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக வந்து மாறி இருக்கிறாரு. அண்ட் வந்துட்டு ஏபிடியே சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸில் அந்த ஒரு நபரும் ஒருத்தர்னு சொல்கிறாரு. ஸோ 11 வயசில் இவரை திட்டி இவர் ஒரு மாதிரி விஷயங்கள் பண்ண ஒரு நபர் அப்படியே நாளையில வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு நபராகவும் மாறி இருக்கிறாரு. நம்ம யாருக்கும் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் வந்துட்டு ஒரு சீனியரோ சம்மன் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் கூட நம்ம சொல்லலாம். பெருசாக வந்து ஸ்கூல்லையோ காலேஜோ இருக்குன்னு பிடிக்காது, ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க, நமக்கு வந்துட்டு யாரான்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரியாலிட்டி ஒரு whatever ஹிட் ஆகும்போது வந்துட்டு எப்பேற்பட்ட மனுஷன்டா இவரை போய் நம்ம வந்து தப்பாக வச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்துட்டு ஏபிடி அவர்களுக்கு இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இது ஒரு செக்மெண்ட் ஃபைன். இப்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நாட்களில் வந்து கடந்து போகுது. இவரும் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து ப்ளே ஆகுறாரு. அந்த டைமில் இவர் கூட ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுற இன்னொரு பேட்ஸ்மேன் யாருன்னா நம்மளுடைய ஃபாஃப் டுப்ளசி எல்ஐச்சாமி. ஸோ அவரும் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒட்டுக்க தான் வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. இனிஷியலாக இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு போட்டி பொறாமையெல்லாம் இருந்த ஏதாவது சொல்லப்படுது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே டீமில் சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீம் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளாம் ஒன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 5 years ரொம்ப வந்து சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருந்தால் அதுக்கப்புறம் டீம் வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, நம்மளோட இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற கடைசி செக்மெண்ட், அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஏபி வந்துட்டு இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய அந்த மெயின் டீமுக்குள்ளே வராங்க. அந்த அண்டர் 19 பண்ணிக்க மாட்டாங்க, அந்த உள்ள அந்த லீக் ஸ்டேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கிலாந்துக்கு எதிராக வந்து தன்னுடைய வந்து டெபியூ வந்து மேக் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் ஜேர்னி எப்படி வந்ததுலாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம விட்டுருவோமே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். 2015 வேர்ல்ட் கப் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்பவே கம்மி பால்ல ஒரு 166 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஏபிடி அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணாரு, அதே மாதிரி வந்து இன்னொரு மேட்சும் இருக்கு. அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சூரியகுமார் யாரோ பிரேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் யாரும் ஞாபகம். பட் எனிவேஸ் அந்த காலகட்டத்தில் ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்ச மேட்சும் 2 சம்பவம் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போமே. அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதாவது ரெண்டுமே ஒரு மாதிரி இதாக வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதாவது அடிச்சிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது பார்ப்போம், 160 அடிச்சு பார்ப்போம். ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஏபிடி அவர்களுக்கு ரொம்பவே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து கோச் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, என்னால் வந்து இந்த மாதிரி போய் வார்ம் அப்லாம் பண்ண முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் வந்து டேப்லெட் போட்டு படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து டாஸ் ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவர் பேட்டிங் வர்றது வரைக்குமே அவர் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விக்கெட்லாம் போனதுக்கப்புறம் எழுப்பிடுறாங்க, எப்போ எந்திரிப்பா நீ தான் அடுத்து போகணும் எந்திரிச்சுக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு முடியாமல் மாத்திரலாம் போட்டு ஒரு மாதிரி மயக்க கலக்கத்தில் இருந்திருக்கா. அப்படி சரி ரைட் ஓகே, இருந்தாலும் கண்ட்ரிக்காக விளாட போகிறோம் இல்லைங்களா, அவருக்கு டெஃபினட்டாக பிடிச்ச ஒரு இது ரொம்பலாம் வெயிட் பண்ணிட்டு வெயிட்லாம் பண்ணலாம். பட் எனிவேஸ் வந்து யாருக்கு தான் ஆசை இருக்காது இப்போ விளாடணும் அப்படின்னு சொல்லுவோம், வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் வேறு. ஸோ ஒரு வழியாக அந்த அவரெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சு சரி ஓகே நீங்கள் போய் விளையாடலான்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேடு கீடு ஹெல்மெட்லாம் மாட்ட உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போதே வந்து தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு மாதிரி எல்லாமே ஸ்லோவாக இருந்தது, ஏதோ போதையை போட்டு வந்து நின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பால்லாம் ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சுது, எனக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு இழக்கிறது எதுவுமே கிடையாது, போட்டு அட்ரா தக்காளின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக நான் இருந்தேன். ஸோ அப்படி அடிக்க ஆரம்பிச்சது தான் எனக்கே வந்துட்டு என்னன்னு தெரில, ஏதோ பால் வந்து அந்த அன்றைக்கி எனக்கு வந்து ஃபுட்பால் மாதிரி தெரிஞ்சது. இட் வாஸ் லைக் என் பேட்லேருந்து அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்துச்சு, நானும் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளோயிங்காக நான் வந்து அன்றைக்கி வந்து நான் மேட்ச் ஆனேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மேட்ச்சோட முடிவில் தான் கிட்டத்தட்ட 166 ரன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பால் தான். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சார் இல்லைங்களா, அதுவுமே அதே வருஷம் தான், அதே டோர்னமெண்ட்டில் தான். ஸோ அப்படி அடிக்கும்போது அந்த மேட்ச்க்கும் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து பெருசாக என்னுடைய மேட்ச்லாம் வந்து பெருசாக பார்த்ததே கிடையாது, அது லைவில் கிரவுண்டில் வந்து மேபி ஒரு 10 மேட்ச் நம்ம பார்த்துட்டு பாரு என்னோட என்டையர் கரியரில். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு அடுத்த நாள் ஏதோ வந்து ஒரு டாக்டர் அவங்க அப்பா ஆக்சுவலாக, ஸோ அவர் ஏதோ ஒர்க் ஆஃபாக இருக்கும்போது நான் வந்து கிரவுண்டுக்கு வரட்டா டிக்கெட் இருக்கான்னு கேட்கும்போது ஏபிடி சொல்லியிருக்காரு, அப்பா வாங்கப்பா உங்களுக்கு தான் டிக்கெட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபேமிலியோட வந்த ஒரு நாள் தான் அந்த நாள். ஸோ அதே மாதிரி தான் அந்த நாள்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா இனிஷியலாக ரொம்ப வந்துட்டு விக்கெட்லாம் போயிடும். ஸோ சம்திங் ஃபார் ஃபைன்லாம் ஆகிடும் ரொம்ப கம்மியான நம்ம ரன்ஸ்க்கே. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே போகும்போது இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, போட்டு அடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பித்த ஒரு நாக் தாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட 44 பாலில் 114 ரன் சொல்லி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய 3 செக்மெண்ட் ஆஃப் 3 முக்கியமான தருணங்கள் சொல்லலாம். இந்த கடைசி செக்மெண்ட் நான் எதுக்கு வந்து முக்கியமாக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம நிறையா போட்டு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வராமல் என்னடா பண்ணுறது, ஒன்றுமே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆட்டிடியூட், யூ ஹாவ் நத்திங் டு லூஸ், ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிடி பண்ணார் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வித் தட் ஐ எம் க்ளோசிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு ஏபிடி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அவரை பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.